உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குது. ஆனால் ஒரு ஏழை மக்களுக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்க கூடவா காசு இல்லை உங்ககிட்ட? 2 இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட ₹1 இருக்கா? இல்லைன்னா எனக்கு என்னோடய வீடியோ ஸ்கிரிப்ட் தான் முக்கியம், நான் அந்த ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்து தான் வீடியோவை முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மனுஷங்களுக்கு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, போதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் மனுஷங்க போதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் ஃபுட்டு. நீ அவனோட பசிக்குதுன்னு கேட்டப்போ அவன் வயிறை நீ ஃபுல்லாக்கிட்ட, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னா நீ திருப்பி எக்ஸ்ட்ரா 1 இட்லி 2 இட்லி வாங்கி கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனோட வயிறை நீ நுப்பிட்டேன்னா அது போதும், அவனுக்கு சந்தோஷமாக போவான்டா அந்த இடத்த விட்டு. டேய் டோமரு மங்கோஸ், நீ மட்டும் அன்னைக்கு அவருக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் எல்லா மக்களோட மனசுலையும் ஹீரோவாக இடம் பிடிச்சிருப்படா. உன்னோட ஸ்கிரிப்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு 2 இட்லி எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு கஷ்டப்பட்டு வாங்கி நீ கொடுத்துருந்த அப்படின்னா எல்லோரும் உன்னை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பாங்களா? மிஸ் பண்ணிட்டியாடா தாயலி மாவனே. 2 இட்லி நான் வாங்கி கொடுக்கணும், தப்பு தான். சரி, அதுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டுட்டார்ல, அப்புறம் எதுக்குடா இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை அந்த வீடியோவில் இல்லைடா, உமால பிரச்சனையே இவன் தான்டா. ஆமா, எதுவும் பிரச்சனையா? இந்த தாயலி மாவன் தான்டா எல்லா பிரச்சனையும் காரணம். இவனு இவனோட ஸ்கிரிப்டும் தான்டா அதுக்கு காரணம். ரோட்டில் போகிற வர பொண்ணுக்கிட்டேலாம் போயிட்டு 500 ரூபா காசு நீட்டி இவன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அப்படி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இவன் 500 ரூபா காசு கொடுக்குறாங்க பொண்ணுங்களுக்கு. இந்த 500 ரூபாயை நீ அந்த மனுஷனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு லைக்கை போட்டுட்டு நாங்கள் பாட்டில் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருப்போமேடா. எதுக்குடா உன்னை பற்றி நாங்கள் பேச போகிறோம்? டேய் நீ எல்லாம் ஒரு ஆள் மயிராடா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. நீ யாரடா ஃபஸ்ட்டு? ஏய் நீ என்ன தளபதி விஜயா நாங்கள் உன்னை பற்றி பேசுகிறதுக்கு? இல்லை மனித கடவுள் அஜித்தா? யாருடா நீ? பொறுக்கிடா, பொறுக்கி பைய. உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் போறம்போக்கு? இதில் என்ன ப்ரோ இருக்குது? இது ஒரு கேம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேமுனா ரூல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. பசங்களுக்கு ஒரு ரூலு, வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு ரூலு, அக்காங்களுக்கு ஒரு ரூலு, இப்படி ஆளுக்காள் ரூல் போட்டு விளையாடுறதுக்கு என்னடா கேமு மாரி ஆடுற நீ பொட்டத்தாயலி அப்படின்னு கேட்குற மாதிரி. இந்த கேமோட ரூல் என்ன தெரியுமா? இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ இவன் ஐடியா போயிட்டு பொண்ணுங்க கிட்ட கேட்குறான். அந்த பொண்ணுங்க ஃபாலோ பண்ணியிருந்தா தான் 500 ரூபா காசு கொடுக்கணும். இந்த தாயலி அந்த பொண்ணுங்க இவன் ஐடியா ஃபாலோ பண்ணலைனாலும் ஒரு கேம் மாதிரி வைக்கிறான். Every slap I will give you ₹100. Slap. Yeah. Slap. For 5. நீங்கள் கணத்தில் அடிங்க, கண்ணியோ நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நான் 1200, 1300. You want the 1300? ஏன்டா தாயலிமான நீ கலர் கலராக சுற்றி எடுத்துறீர? அவுத்து போட்டு அலைய வேண்டியதுனடா. ஆம்பளை ஆம்பளை அதுவே இந்த மாதிரி கேம் வைக்க மாட்டான். நீங்க பசங்க இதை விடுங்க, பசங்க கிட்ட போகிறான், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நம்மள போயிட்டே இருக்கான், மதிக்க கூட மாட்டான்டா. உங்களையே தாயலி யாருடா நீ? இவரோட வியாபார நுணுக்கம் தெரியுமா உங்களுக்கு? இவரோட ஐடியா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 500 ரூபா பணம் கொடுக்குறாரு. இதை பார்க்குற மனுஷங்களும் என்ன செய்வாங்க? நாக்கை தொங்க போட்டுட்டு, ஒரு சில காசு கலையிற மனுஷங்கள்லாம் நாக்கை தொங்க போட்டுட்டு, ஓஹோ இந்த ஐடியா ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. என்னைக்காச்சும் இந்த தாயலியை நம்ம முன்னாடி வந்து மைக்கை நீட்டி 500 ரூபா காசு நீட்டி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா இவன் 500 ரூபா காசு கொடுக்குறா, ஒரு ஃபாலோ தானே பண்ணிட்டு போவோம். அடே மங்கூஸ் மண்டையா, உன்னோட ஃபேன்ஸ்னு இங்கே யாரும் இல்லைடா. இப்படி ரோட்டில் போகிற வர பொண்ணுங்க பசங்கள்கிட்ட காசை நீட்டினதுக்கு பதிலாக இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு நீ இந்த காசை நீட்டி இருந்தீங்கன்னா நீ நேரம் ஒரு ஹீரோவாகிருப்படா. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணி ஹீரோவான ஒருத்தர் இருக்கார். இவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருக்கும் உதவி பண்ணலை, எல்லாருக்கும் உதவி பண்ணனால தான் ஃபேமஸ் ஆனார். எல்லாரோட மனசுலையும் ஹீரோவாக இடம் பிடிச்சார். டோமர் சட்டை கட்டுறான்.
என்னடா ஸ்டைல் இது, சீன் போடுறியா, கட்டுறா. ஐயோ சார், நான் உங்களை சொல்லலை, நீங்கள் போட்டுக்கோங்க, பார்க்க நல்லா இருக்கீங்க, ஸ்டைலாக இருக்கீங்க. வாவ், வெரி நைஸ், சூப்பராக இருக்குது, என்ன ஒரு அழகு, வாவ் நைஸ். ஹை சி, யாரா நீ, பார்க்க கேவலமாக இருக்க, சே சே. இப்பேற்பட்ட உங்களை எப்படி உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் உங்களை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்க உங்களை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இல்லை, ஒரு பைத்தியக்காரன் வருவான், வந்து ஃபாலோ பண்ணியிருக்கியான்னு கேட்பான், பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 500 ரூபா காசு கொடுப்பான், அப்படின்றதுக்காண்டி தான்டா ஃபாலோ பண்ணுறாங்க. அது தெரியாமல் ஏன்டா மைக்கு தூக்கிட்டு தெரியுற முட்டா குசி. சார் நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா சார்? இல்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளையான்னு இல்ல, கோயம்புத்தூர் அப்பா எப்படி என்ற வயசுல மாப்பிள்ளை கடையை பத்தி நீங்க சொல்லுங்க, கல்யாணே பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ யாரும் சொல்றா? நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சார். நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் சார், கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரி ஆகாத பைத்தியம். ப்ரோ, மற்றவங்கள ஹேட் பண்ணாதீங்க ப்ரோ, அவங்க பாவம் ப்ரோ. மற்றவங்கள ரோஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, மற்றவங்கள ரோஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண வேண்டாம், ரோஸ்ட் பண்ண வேண்டாம். அரெஸ்ட் பண்ணு.